ஐயோ இன்னைக்கு எப்படியாச்சும் புக் பண்ணிடணும். 5 நிமிஷம் தான் இருக்கா? மச்சி எனக்கு சலாரா டிக்கெட் புக் பண்ணுறா. நானே ஒரு டாக்டருக்கு ஆன்லைனில் பயன் போட்டுக்கிட்டு இருக்கேன். சலாருக்கு போனா முத. அப்படி படத்து டிக்கெட் புக் பண்ணலையா? என்ன இவங்கிட்ட பேசிய 2 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கா? வேற நேரம் கட்டாத்துல பண்ணிட்டு இருப்பான். ஏன் உனக்கு இப்ப என்ன தாண்டா வேணும்? ஏய் வைடா. அச்சோ அப்பாயின்மெண்ட் போச்சா? ஐயோ இனிமே இந்த ஆளுக்கு அடுத்த மாசம் தானே அப்பாயின்மெண்ட். இதை தெரிஞ்ச அந்த ஆள் வர கத்துவானே. டேய் அறிவு இல்லையா? சாம்பிள் எந்த டயத்துல கேட்டுக்கிட்டுன்னு. சரி விடு. சரி என்ன நெக்ஸ்ட் வீக் என்ன கேப்டன் படத்துக்கு போயிருமா? நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஒரு டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கே. அப்பாயின்மெண்டா? எந்த டாக்டருக்கு? அதான் அப்போ ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் போடுவோமே, 10ஆம் தேதி போகிற டாக்டர் அவர்கிட்ட. ஆமாம் நீ போடலையே அப்பாயின்மெண்ட்டு? அப்பாயின்மெண்ட் கடை போட விட்டான் அன்னைக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி தாலி எடுத்துட்டு. ஆமா நீ எப்படி போட்ட? எனக்கு தான் நீ ஃபோன் பண்ணிட்டு இருந்தே. இதை கூப்பிட்டு இதில் உன்ட்ட பேசிட்டு இதில் அப்பாயின்மெண்ட் போட்டேன். இனிமே இந்த மூட்டை இருந்தவ தான் போய் தொலை. இன்னைக்கு இந்த டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட்டை போட்டுற வேண்டியதான். சார் சார் டாக்டர் தம்பிச்சி நீங்கள் டேட் என்ன? நீங்கள் டேட்டு 26/12/2023 சார். உங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டு 6/6/2025. சார் நான் டேப்லெட்டோட எக்ஸ்பைரி டேட்டை கேட்கல, சாரோட அப்பாயின்மெண்ட் டேட்டை கேட்டேன். அதான் தம்பி 2025. சார் 2 வருஷமா? என்ன சார் சொல்றீங்க? உனக்கு முன்னாடி 1000 பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தப்ப தானே டாக்டர் வந்து உங்களை பார்ப்பாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் 2 வருஷம் அப்புறம் நீங்க இருந்தா பாருங்க. நீங்க ஏதோ கார்டு ஏதோ கொண்டு வந்தீங்க, இருந்தா பார்க்கலாமா? ஏன்னா அப்பாயின்மெண்ட் அஜித் படம் ரிலீஸ் மாதிரி ஆக்கிட்டீங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவையா? அது வரைக்கும் நான் இந்த கம்பெனில இருக்கிறேன்னு தெரியலடா. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நான் புதுசா யோசிக்க வேண்டியது இருக்கு. நல்லா வாட்ட சாட்டமா இருக்காங்க. உணர்ச்சி சாப்பிடலாம். இன்னும் பம்பர் ப்ரைஸுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி மெடிக்கல் இருப்பா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. நியூ ஜாயினிங்கா? ஆமாம் ப்ரோ. எதுக்கு வந்திருக்கீங்க? டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் போட. எப்படி போடுவீங்க? இதான் இப்போ போய் போட்டுறேன் ப்ரோ. அப்பெல்லாம் போட முடியாது. அங்கே ஒரு டைம் வராம பாருங்க, அவன்கிட்ட கடை போடணும். கடை போடுங்க. என்ன ப்ரோ 500,000 கார்டு இருக்கும் போல? இது 2வது டப்பாடா. முதல் டப்பா ஆல்ரெடி போயிருச்சு. இதுல அவன் 100 பேர் செலக்ட் பண்ணி கூப்பிடுவான். அவனை மட்டும் தான் பார்ப்பான். அதை விட்டுட்டு இப்போ 50 பர்சன்ட் தர்றாமா? புதுசா வந்து ஒன்று சாம அந்த டாக்டர் லிஸ்ட் வந்து தூக்கிட வேண்டியதான். வேலையை வந்து தூக்கிடுவாங்க. சரி அங்கேயே இருக்கீங்க சார். நைட் அப்பாயின்மெண்ட் வாங்க தான் சார் போயிட்டு இருக்கேன். சரி போப்பா. உங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லணும். ஹலோ சொல்லுங்க. சாப்பிட்டியாம்மா? இல்லைம்மா நைட்டு வர கொஞ்சம் டைம் ஆகும், சொல்ல முடியாது. காலையில் கூட ஆகலாம். அதான் கால் பண்ணி சொல்லிடுவேன். என்ன உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? எடி குடிக்க மாட்டேன்னு பசங்களை சத்தியம் பண்ணியிருக்கல. உண்மையிலே கிளினிக் தாண்டி போகிறேன். நைட்டு எந்த டாக்டர் பார்க்குறாங்க? ஐயோ ஊருக்குள்ள பல டாக்டர் இப்போ நைட்டு தாண்டி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. சொன்னா மாசத்துல 4 தடவை இந்த மாதிரி தான் சொல்லிட்டு நைட்டு எங்கேயாவது போயிடுற. யாரையோ வச்சிருக்க உனக்கு சந்தேகம்? எது வச்சிருக்கேனா? அடியே கிளினிக்லாம் நிற்கிறேன். நீ வேணா வீடியோ கால் வா. இந்த கருமத்தை ஏன் வீடியோ காலில் பார்ப்பான்? கருமமா? அடியே நம்படி, கிளினிக் தானே நிற்கிறேன். சத்தியமா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. நான் உன் கூட வாழ மாட்டேன். நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். எனக்கு டிவோர்ஸ் தான். டிவோர்ஸா? அடி ஓ அதுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டாங்க? எல்லாம் குடும்பம் இருக்கா இல்லையா?